கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்குறுதியை நம்பி வாக்களித்து ஏமாற்றப்பட்டு விட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள். வரும் தேர்தலில் எடப்பாடியாரை வெற்றி பெறச் செய்தால் முத்தான வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்று துண்டு பிரசுரங்களை அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்களுக்கான முத்தான 10 திட்டங்களை தேர்தல் வாக்குறுதிகளாக அறிவித்துள்ளார். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் மானூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் லட்சுமண பெருமாள் ஏற்பாட்டில் மானூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராமையன்பட்டி, சேதுராயன்புதூர், நரியூத்தூர், ரஸ்தா, வெங்கலப்பொட்டல் உள்ளிட்ட கிராமங்களில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள், BLA2 மற்றும் கிளை செயலாளர்களுடன் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் ஆய்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து எடப்பாடியார் அறிவித்துள்ள முத்தான 10 திட்டங்களை பொதுமக்களாகிய கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு செல்லும் வகையில் பஜார் பகுதிகள் மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களாக வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா கேட்டுக்கொண்டார். அதில் மாதந்தோறும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 2000 ரூபாய் உதவித்தொகை, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணம் இல்லா பேருந்து, அம்மா இல்லம் திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் வீடு, 100 நாட்கள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், 5 லட்சம் மகளுக்கு 25,000 ரூபாய் மானிய விலையில் இருசக்கர வாகனம் உள்ளிட்ட 10 முத்தான திட்டங்களை வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக 2 கட்டமாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவித்துள்ளார். அப்போது மாநில அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம், அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வீரபெருமாள், மாவட்ட இணை செயலாளர் ராமு வெங்கடாச்சலம், மாவட்ட துணை செயலாளர் பள்ளமடை பாலமுருகன், மானூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரையூர் சேகர், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் VMT கார்த்திக், மாநகர் மாவட்ட IT விங் செயலாளர் சம்சு சுல்தான், மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி, அதிமுக பிரதிநிதிகள் அருள்ராஜ், ராமச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.